36 குருமார்களிடம் கற்ற வித்தை. 28 வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் VLB ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம், ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம், MT கட்டம் வைத்து ஜோதிடம், ஒரு ஜாதகத்தை வைத்து 100 பேருக்கு பலன் சொல்லும் முறை. இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும். இதில் 1ஆம் பாவக வகுப்பு பிப்ரவரி 22ஆம் தேதி ஆரம்பம். முன்பதிவுக்கு அழையுங்கள். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். காலத்தை வெல்ற சக்தி யார் கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால பைரவர் மட்டும்தான். இந்த காலத்தை வெல்ற சக்தியை நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா ஜாதகத்தை ஆட்டோமேட்டிக்கா வென்றுடலாம். கால பைரவரையும் சனி பகவானையும் இரவு நேரத்துல தான் வணங்கணும். இரவு நேரம் காவல் காக்கக்கூடிய தெய்வங்கள். ஸோ அதனால அவங்கள தேங்காய் பழம் அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு நீங்க வீட்டுல இருந்து தயிர் சாதம், கருப்பு திராட்சை இருக்கு பாத்தீங்களா, அது போட்டு நீங்க பண்ணி கொண்டு போகணும். என் தலையில இருக்கக்கூடிய எந்த தலையெழுத்தாக இருந்தாலும் என் பிரச்சனையை மாத்தி கொடுங்கன்னு கண்டிப்பா அவர் 100% அடிச்சு சொல்றேன். நான் நடக்கல அப்படின்னா நீங்க சொன்னதை நான் செஞ்சமா 8 மாசம் நீங்க நடக்கல, நீங்க தாராளமா என்ன கேட்கலாம். நான் அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது எங்களுக்கு தெரியாத கோவில் பற்றி, இந்த கோவிலில் இப்படி ஒரு அதிசயம் இருக்கா அப்படிங்கிறது தெரியாததை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி இந்த நேர்காணலில் எங்களுக்கு தெரியாத அதிசயமான கோவில் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? நம்ம இருக்கக்கூடிய இப்போ காலத்தில் எல்லாருக்குமே எல்லா ரீதியான பிரச்சனையும் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல இருந்து நம்ம போயிட்டு இருக்க ட்ராவல், பஸ்ஸு, எல்லா இடத்துலையும் எல்லா பிரச்சனையும் இருக்குது. அந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு காப்பாக அமையணும் அப்படின்னா இந்த காலத்தை முதல்ல நம்ம வெல்றதுக்கான சக்தி நமக்கு கிடைக்கணும். அந்த காலத்தை வெல்ற சக்தி யார் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால பைரவர் மட்டும்தான். ஸோ கால பைரவர் சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னலை கூட தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கால பைரவருக்கு இருக்கு. நம்ம இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த கால பைரவரை முறையான முறையிலையும் நம்ம கரெக்டான இதில் வழிபாடு எடுத்துக்கும் போது நம் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்னல்களும் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகத்தோடைய பார்வை படும் போது தான் நமக்கு அந்த கிரகத்தால் நடக்கக்கூடிய நல்ல விஷயம் தடுக்கும். கரெக்டுங்களா? அது இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு இந்த கனெக்டிவிட்டி இருக்கு. ஜாதகம் பிளஸ் நம்ம இந்த பிரபஞ்சம் எல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கு பாத்தீங்களா? அப்ப இந்த காலத்தை வெல்ற சக்தியை நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா ஜாதகத்தை ஆட்டோமேட்டிக்கா நம்ம வென்றுடலாம். ஸோ அதான் சொல்லுவாங்க விதியே மதியால வெல்லலான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதற்கான விஷயம் அதுதான். அப்போ இந்த கால பைரவரை அந்த நமக்கான நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல, நமக்கான திதி வரக்கூடிய நாள்ல நம்ம வழிபாடு எடுத்துக்கும் போது எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும். ஓகே. ஸோ அந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கான ஒவ்வொரு கால பைரவர் இருக்கு. ஒவ்வொரு கால பைரவர் இருக்கார், ஒவ்வொரு ஊர்ல இருக்காங்க. அவங்க அந்த கால பைரவர் போய் வழிபாடு எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு இருக்கும். எப்படி 64 கால பைரவர் இருக்காருன்னு சொல்றாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஷ்ட பைரவர் இருக்காரு, 64 கால பைரவர் இருக்காரு. எப்படி காசிக்கே பாத்தீங்கன்னா காவலா நிக்கக்கூடியவர் கால பைரவர். அப்ப ஒரு சிவபெருமானுக்கும் நம்ம அன்னபூரணி அம்மாவுக்கும் இவங்களுக்கும் நம்ம காவலா இருக்கக்கூடியவங்க நமக்கு இருக்க மாட்டாங்களா? நம்ம அதை முறையா அவங்களை வழிபாட்டு பண்ணணும். ஆனா எந்த தப்பு பண்ணிட்டு நீங்க கால பைரவர் கிட்ட போய் நின்னீங்க அப்படின்னா ஒண்ணுமே செவியே சாய்க்க மாட்டாரு. கால பைரவர் கிட்ட காலத்தை வெல்ற சக்தி இருக்கு. நான் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன். என்ன பிரச்சனை இருந்தாலும் கால பைரவர்கிட்ட 1 ரூபா காசை கொண்டு போய் காலில் வச்சுட்டு உங்க கஷ்டத்தை சொல்லிட்டு வாங்க. அந்த டைம் சிலர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு நமக்கு ஏற்கனவே ஜாதகம் பார்த்தவங்க திடீர்னு கூப்பிட்டு கேட்பாங்க. தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்க என்ன பண்ணுவாங்க, அது என்ன நான் கேட்குறேனோ கேட்கலையோ 1 ரூபா காசை கொண்டு போய் கால பைரவர் காலில் வச்சுட்டு உங்களோட பிரச்சனையோட சொல்லிட்டு போங்க. அந்த ப்ரெசென்ட் இருக்கிற பிரச்சனையை அவர் சால்வ் பண்ணி கொடுப்பாரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் சால்வ் பண்ணி கொடுப்பாரு. அது எப்படி வழிபாடு எடுத்துக்கணும்னு நான் சொல்றேன். என்ன மாதிரி பொருட்களை கொடுத்து பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய தமிழ் மாதம், இப்ப கார்த்திகை மாதம், வைகாசி மாதம், ஆவணி மாதம்னு வருது பாத்தீங்களா? அந்த மாதத்துல வரக்கூடிய நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி, மகம், ரோகிணி, மிருகஷீரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்போம். அது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு நீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பழைய சிவாலயத்துல போயிட்டு
காலபைரவர் இருப்பார். நீங்க ஃபர்ஸ்ட் விநாயகரை வணங்கிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு கடைசியில காலபைரவர் கிட்ட வருவீங்க பாத்தீங்களா? வரும்போது அவர்கிட்ட அந்த நாளன்று கரெக்டா 5 மணிலேருந்து 8 மணிக்குள்ள ஈவினிங் காலபைரவரையும் சனி பகவானையும் இரவு நேரத்துல தான் வணங்கணும். ஸோ அந்த மாதிரி 5 மணி அந்த சாயம் அந்தி சாயிற வேலையில நம்ம 5 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த வழிபாடை. 5 மணிக்கு நீங்க முன்னாடியே ஒரு முறை நம்ம பண்ணிட்டு ஐயர்கிட்ட வாத்தியார்கிட்ட சொல்லிட்டோம்னா அடுத்தடுத்த மாதம் அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்துக்கலாம். அபிஷேகத்துக்கு எண்ணெய், வாசனை பொடி, அரிசி மாவு, எண்ணெய், அதுக்கப்புறம் சந்தனம், இளநீர், என்னெல்லாம் வேணுமோ நான் உங்களுக்கு அந்த அபிஷேக பொருட்களும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடுங்க. அந்த பொருட்களை வச்சு உங்களால் அதில் என்ன முடியுமோ நான் உடனே சொல்லுவாங்க, அம்மா நாங்கள் பண கஷ்டத்தில் இருக்கோன்றதான் நாங்கள் வழிபாடு எடுத்துக்கணுன்ற நீங்கள் இவ்வளோ ஐட்டம் சொல்லுங்க. உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க, என்ன முடியுமோ அந்த பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் செவ்வாழைப்பழம் மாலை, செவ்வரளி மாலை முடிஞ்சா, இல்லை எனக்கு பழம் முடியல செவ்வரளி மாலையாவது போடுங்க. போட்டுட்டு தேங்காய் பழம் அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வீட்டில் இருந்து தயிர் சாதத்துல கருப்பு திராட்சை இருக்கு பாத்தீங்களா, அது போட்டு நீங்க பண்ணி கொண்டு போகணும். இல்ல சக்கரை பொங்கல் பண்ணி கொண்டு போகலாம். இந்த பிரசாதத்தை பண்ணி கொண்டு போய் கொழக்கட்டை இதெல்லாம் பண்ணி கொண்டு போகலாம். கொண்டு போய் அங்க காலபைரவர் கிட்ட வச்சுட்டு அபிஷேகம் முடிச்சு பூஜை முடிச்சு உங்க வேண்டுதல் வச்சிடுங்க. வச்சுட்டு என் தலையில இருக்கக்கூடிய எந்த தலையெழுத்தாக இருந்தாலும் என் பிரச்சனையை மாத்தி கொடுங்கன்னு கண்டிப்பா ஒரு பிரச்சனை சொல்லுங்க. கடவுள்கிட்ட இஷ்டத்துக்கு லிஸ்ட் போடாதீங்க, அவருக்கே தெரியாது எதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றதுன்னுட்டு. அதனால ஒரு பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் வச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த அபிஷேகம் முடிச்சு அந்த பிரசாதத்தை அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. வீட்டுக்கு கொண்டு வராதீங்கன்னு ரூல் கிடையாது, கொடுத்துடுங்க. கொடுத்து முடிச்சுட்டு இது மாதிரி 8 அஷ்டமி 8 உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல செய்யுங்க. செஞ்சு முடிச்சுட்டு 8வது வருது பாத்தீங்களா, 7 முடிச்சுட்டு 8வது வருது பாத்தீங்களா, அன்னைக்கு உங்க நட்சத்திரம் வரக்கூடிய காலபைரவர் கோவில் நான் லிஸ்ட் கொடுக்குறேன். கடைசியாக அந்த 8வது நாள் அந்த கோவிலுக்கு போயிட்டு இப்போ நான் சொன்னக்கூடிய அதே அபிஷேக பொருட்கள் உங்களால் இந்த 7 நாள் பண்ண முடியலனாலும் 8வது நாள் அந்த கோயிலுக்கு போறீங்க பார்த்தீங்க, உங்க நட்சத்திரத்துக்கான காலபைரவர் பார்க்க போறீங்கல்ல, அன்னைக்கு இங்கேருந்து வாங்கிட்டு போயிடுங்க. அந்த அபிஷேக பொருட்கள்லாம் வாங்கிட்டு போயிட்டு பிரசாதமும் செஞ்சு கொண்டு போய் அந்த அபிஷேகம் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த பிரசாதத்தையும் சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக சொல்ல முடியாத அளவுக்கு மாற்றம் வரும். கண்டிப்பா அவர் 100% அடிச்சு சொல்றேன்னா. இது மட்டும் நடக்கல அப்படின்னா நீங்க சொன்னதை நான் செஞ்சேமா 8 மாசம் நீங்க நடக்கல நீங்க தாராளமா என்ன கேட்கலாம். நான் இது இது வரைக்கும் எப்பயுமே எந்த இடத்துலையுமே நான் இது நடக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஜாதக ரீதியா சில விஷயம் மாறுபட்டு இருக்கும். ஆனா காலபைரவர் இந்த வழிபாடு மட்டும், அதுவும் அவங்க நட்சத்திர பேஸ் பண்ணி வரக்கூடிய வழிபாடு மட்டும் 100% கண்டிப்பாக வேலை செய்யும். ஓகே, சோ எந்தவித ஜாதக குறைபாடுகள் இருந்தாலும் அதை கண்டிப்பா நீக்கி கொடுப்பார், அதை செய்யலாம். ஓகே மேம், பொதுவாக இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும், 27 நட்சத்திரங்களும் 27 காலபைரவரை வழிபடணும் அப்படிங்கிறது சிறு வழிபாட்டு முறைகள் சொல்லி இது எல்லாருக்குமே ஈக்குவலா பொருந்துமா மேம், இல்ல சிலருக்கு வித்தியாசப்படும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள்? அப்படி இல்லை, அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு தானே போறோம். நட்சத்திரம்ன்றது நம்மளுடைய உடல், சரிங்களா? நமக்கு லக்னம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி நட்சத்திரமும் முக்கியம். லக்னம் 50% நமக்கு வேலை செய்யும் அப்படின்னா நட்சத்திரம் 50% வேலை செய்யும். நம்மளுடைய நட்சத்திரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்றோம். நம்ம நட்சத்திரத்துக்கான குணாதிசயங்கள் இருக்கும், நல்ல விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அதை நம்ம வேலை செய்ய வைக்கிறோம். அதே மாதிரி நம்ம நட்சத்திரத்துக்கான கர்ம வினை இருக்கும் பாத்தீங்களா, அதை டீஆக்டிவேட் பண்றோம். காலபைரவர் கிட்ட மட்டும்தான் நல்ல விஷயத்தை ஆக்டிவேட்டும் பண்ண முடியும், கெட்ட விஷயத்தை டீஆக்டிவேட் பண்ண முடியும். அதுக்கு தான் அதை பண்ண சொல்றேன். ஓகே, ஸோ ஏன் மேம் மாலை நேரத்துல சனீஸ்வரரையும் காலபைரவரையும் வழிபடணும்? காவல் தெய்வம் அங்க, காவல் தெய்வம் நம்போது இரவு நேரம் காவல் காக்கக்கூடிய தெய்வங்கள். ஸோ அதனால அவங்கள இரவு நேரத்துல தான் வழிபாடு எடுத்துக்கணும். சனீஸ்வர பகவான் ஆகட்டும் காலபைரவர் ஆகட்டும் இவங்க 2 பேரும் ஈவினிங்ல தான் வழிபாடு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த வாடிக்காடு முனீஸ்வரர் ஊர் எல்லையில இருக்கக்கூடியவங்க அது நமக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தி கிடைக்கும், அதனால அப்படி எடுத்துக்கணும். ஓகே மேம், ஸோ வேற என்ன விஷயங்கள் மேம் இந்த விஷயங்கள் தயவு செய்து பண்ணிடாதீங்க காலபைரவர்கிட்ட போய் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது அட்வைஸ்? இந்த 8 மாசம் நான் செய்ய சொல்றேன் அப்படின்னா அந்த 8 மாசம் மாமிசம் சாப்பிட்றவங்களா இருந்தா 8 மாசம் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க 1 மாசம் 2 மாசம் செய்யும் போதே உங்க கை மேல் பலன்
அதுலயும் அந்த 8 மாதமும் உங்க நட்சத்திரத்துக்கான நீங்க அந்த பைரவர் கோவிலுக்கு அந்த ஊருக்கு போய் நீங்க பண்ணும்போது 1 மாதம் 2 மாதம் வரும்போதே உங்களுக்கு கைமேல் பலன் பேர்பட்ட பிரச்சனையும் தீர்த்து கொடுக்கும். ஒண்ணு இல்லை எங்களால் மாமிசம் 8 மாதம் இருக்கோம்லாம் எங்களால் முடியாது அப்படின்றவங்க அட்லீஸ்ட் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய 2 நாளைக்கு முன்னாடியும் 2 நாளைக்கு பின்னாடியுமாவது சாப்பிடாம இருந்து அந்த கோவிலுக்கு போகணும். ஓகே. இப்போ பொதுவாக நிறைய பேருக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அமையலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு என்னுடைய நட்சத்திர நாள், எனக்கு என்னால் போக முடியல, இல்லை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் என்னால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட அந்த நாளில் நான் வீட்டில் இருந்தே காலபைரவருக்காக வழிபாடு பண்ணலாமா? இல்லை, காலபைரவர் வீட்டில் வழிபாடு வேண்டாம், மனசுல நினைச்சுக்கோங்க, தனி வழிபாடு வேண்டாம். இப்போ உங்களால் அந்த நட்சத்திரம் அன்னைக்கு பெண்களால் கோயிலுக்கு போக முடியலன்னா அந்த கண்டினியூஷன்லேயே வரக்கூடிய அஷ்டமி அன்னைக்கு போங்க. அந்த இப்போ உங்களுக்கு இதில் சஷ்டியில் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள் கூட வரக்கூடிய 3 நாள் 4 நாள் முடிஞ்சிடும், நமக்கு அஷ்டமி வந்துடும், அந்த நாள் போடலாம் நம்ம. விடாதீங்க, தவற விடாமல் போங்க, அதை சொல்ல வரேன் நான். அதை மாதிரி பண்ணுங்க. இல்லை வேற ஏதாவது ஒரு வீட்டில் இஷ்யூஸ் நடந்திருக்கு அப்படின்னா மட்டும் தவிர்த்துக்க. பட் கண்டினியூ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். கேஸ், நோய், அதுக்கப்புறம் வந்து இப்போ நோய் இருக்குன்றவங்க வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப தீராத நோய் இருக்குன்னா இந்த வழிபாட்டை எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க. தாராளமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் எந்த ரீதியான நோயில் அவதிப்படுறீங்களோ அந்த ரீதியான ஆப்போசிட்ல யாராவது இருப்பாங்க பார்த்தீங்களா, நோய் இருக்கவங்க. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக, அந்த இடத்துல வராங்க, அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை மருந்து வாங்குறதுக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த ரீதியாக கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். தானம்ன்றது வந்து வெறும் உணவு மட்டும் கிடையாது, உடை மட்டும் கிடையாது, பொருட்கள் கிடையாது, அது மட்டும் தானம் கிடையாது. எது வேணாலும் தானம் பண்ணலாம். நம்ம மருந்து மாத்திரை தானம் பண்ணலாம், சத்து மாத்திரை தானம் பண்ணலாம், லேகியம் தானம் பண்ணலாம், உணவு, உடை, செருப்பு, பொருள், பணம், நகை, எது வேணாலும் தானம் பண்ணலாம். தானத்துக்கு இதுதான் அதுதான் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஸோ நீங்க எந்த ரீதியா கஷ்டப்படுறீங்களோ அந்த ரீதியான விஷயத்த தானம் கொடுங்க. இப்போ கல்யாணத்துக்காக கஷ்டப்படுறீங்கன்னா கல்யாணம் யார் ஆகலன்ட்டு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணி கொடுங்க. உங்கள் ரீதியாக நீங்கள் உதவி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். குழந்தை பேர் இல்லைன்னு சொல்கிறீங்களே, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தை அவங்களுக்கு பார்த்துக்க வசதி இல்லைன்றவங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக அடுத்த வருடம் உங்களுக்கு குழந்தை இருக்கும். இதெல்லாம் நான் என்கிட்ட ஜாதகம் பார்த்து அவங்க எந்த ரீதியாக இது குழந்தை பேரோ எதில் அடி வாங்கியிருக்காங்களோ அந்த ரீதியான பரிகாரம் சொல்லி, அதுலேயும் இந்த குழந்தை ரீதியான பரிகாரத்துக்கு நான் சொல்லி நிறையவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பெட்டு, அந்த நெட்டு கூட இருக்க பார்த்துமா, அது லேகியம், அந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து இன்ஸ்கட்டு, ஆமாம் அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க. நம்ம வந்து இன்ஸ்கட்டு, அதுக்கப்புறம் அந்த அவங்களுக்கு தேவையான நைட்டிஸு, அப்புறமா வந்து அந்த குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே வந்து வாங்கி கொடுக்க சொல்லி மிராக்கெல்லாம் நிறைய நடந்திருக்கேன். அடுத்தடுத்த வருடம் நிறைய குழந்தைங்க இதை வந்து பரிகாரமாக வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தீங்க. ஓகே ஓகே. இது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கும். நம்ம எந்த ரீதியாக கஷ்டப்படுறோமோ அந்த ரீதியாக தானே நம்ம கர்மா பண்ணிட்டு வந்திருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. ஒருத்தவங்க வந்து ஒரு கணவன் கிட்ட அன்பு கிடைக்கல, பாசம் கிடைக்கல, அந்த கணவன் நம்மளை துன்புறுத்துறாரு, அந்த கணவன் நம்மளை விட்டு போறாரு அப்படின்னா அந்த ரீதியான பிரச்சனை பண்ணியிருக்கோம். ஒரு குழந்தை நமக்கு வந்து நமக்கு பிறந்த குழந்தை நமக்கு கஷ்டம் கொடுக்குது, நம்மளை வந்து பேசுது, நம்மளை வந்து இது பண்ணுது அப்படின்னா அந்த ரீதியான நம்ம கர்மா பண்ணியிருக்கோம். பணம் வந்து நமக்கு கையில தங்கவே இல்லை, பணம் அப்போ நம்ம முன்னாடி நம்ம கையில் நிறைய பணம் இருந்திருக்கு, நம்ம யாருக்குமே அதை கொடுத்து உதவலை. இன்னைக்கு நமக்கு அதனாலதான் எந்த சைட்ல நமக்கு உதவி கிடைக்கல. ஸோ திரும்பவும் அந்த கர்மா பண்ணாமல் நம்மளால் முடிஞ்ச தானம் தர்மம் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான மாற்றம் இருக்கும். நம்மளுடைய கர்மாவாகட்டும், நம்மளுடைய வளர்ச்சி ஆகட்டும், தானம் தர்மம் இது மட்டுமே நம்மளை வந்து காக்கும். இது எங்களுடைய வாதியார் சொன்னது, இதை நான் ஃபாலோவும் பண்ணிகிட்ருக்கேன். இது அதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக மேம். 27 நட்சத்திரக்காரர்களும் தானம் தர்மம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யுங்க, அதுதான் முக்கியம். இப்போ நம்ம இவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோன்னா நமக்கு 5000 ரூபா வருமா, நமக்கு இவங்களுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோமா, அந்த ஹாஸ்பிட்டல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைக்கு போய் எடுக்கணும்னா அது ஒரு பரிகாரமா எடுத்துட்டு செய்யாதீங்க. ஒரு ஆத்மார்த்தமா உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு செய்கிறோன்னு செய்யுங்க, கண்டிப்பாக அது நடக்கும். ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் நடக்கலையா, அவங்களுக்கு தாலி வாங்க கஷ்டமாக இருக்கா, அவங்களுக்கு சீர் செய்ய ஆள் இல்லைன்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் இதை இறங்கி செய்யுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கும்.
கண்டிப்பா மேம். எதிர்பார்ப்பு வேண்டாம். ஓகே, 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான காலபைரவர் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரியுற மாதிரியான விஷயங்களோட சொல்லியிருந்தீங்க. அதுவும் அவங்கவுங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து காலபைரவர் எப்படி விடுவிப்பாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி.